வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். திரு ராசா அவர்கள் ஒரு ஆடியோ நோட்டு அவர் பேசினது வெளியே வந்திருக்கு. திமுகவில் இருந்து ஒரு எம்எல்ஏ வந்திருப்பாங்களா, ஒரு எம்பி வந்திருப்பாங்களா, ஒரு கட்சிக்காரங்க வந்திருப்பாங்களா? நான் அரசாய் 2 மாசம் கழிச்சு கனிமொழி உள்ள வருது. அது வரைக்கும் நீலகிரி உட்பட எத்தனை பேர் வந்து பார்த்தாங்க? என் மன நல்லா ஜெயிலுக்குள்ள எப்படி இருந்திருக்கும்? என் வீட்டுல ஏதாவது எடுத்தீங்களா? கலைஞர் டிவி போச்சு பணம், அதுக்கு மேல நான் சொல்ல விரும்பல. என் வீட்டுல ஏதாவது சிபிஐ எடுத்தானா? அழகிரி ஒரு நாள் வராது, இன்னும் ரகசியம் இல்லை. அழகிரி வந்து கனிமொழி அரசாணை கொடுப்பாரு. கலைஞர் டிவிக்கெல்லாம் வாங்கி கொடுத்ததால ஸ்டாலின் தான். நம்மள நீங்க கனிமொழி ஜெயிலில் இருக்கீங்க, ஸ்டாலின் தான் செஞ்சாலும் அப்ரூவ் ஆகிட்டு வெளியே வர வேண்டியதாங்க. அது நான் பேசவே இல்லை, அது சுத்த போய் ஏஐ ஜெனரேட்டட் அப்படி இப்படின்னு ஒரே ரகலை. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்த முதல் வருஷமே பிடிஆர் அவர்கள் பேசினது லீக் ஆச்சு. பட் ஆட்சிக்கு அப்போ தான் புதுசாக வந்திருந்ததுனால பெருசாக எந்த ஆக்ஷனும் யாரும் எடுக்கலை. பிடிஆரை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க இன்டர்னலாக. ஒரு அமைச்சர் பதவி, அதாவது நிதி அமைச்சராக இருந்தார், அந்த பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா அவர் இவங்க சம்பாதிச்ச நிதியை பற்றி தானே பேசினார், அதனால தூக்கிட்டாங்க. இப்போ திரு ராசா அவர்கள் பேசினது திரு மாரிதாஸ் அவர்கள் வெளியிட்டுட்டாரு ஓப்பனா. அண்ட் ஆடியோ பிகேம் வைரல். இன்னைக்கும் வைரலா ஓடிக்கிட்டு இருக்கு. உடனே திரு ராசா அவர்கள் இல்ல 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 அப்படின்னு சொன்னதுனால திரு மாரிதாஸ் அவர்கள் மேல திரு ராசா அவர்கள் ஒரு லீகல் டெஃபமேஷன் சூட் மாதிரி ஏதோ ஃபைல் பண்ணிருக்காராம்பா. நான் கேக்குறேன், நீங்க தான் மாபெரும் மேடை பேச்சாளராச்சே, எதுக்கெடுத்தாலும் சொல்லுவீங்களே வாங்க மேடையில விவாதிப்போம். ஏன்னா நீங்க தானே பல மேடைகள்ல சனாதனம் பத்தி அசிங்கமா பேசியிருக்கீங்க, ஹிந்துக்களை பத்தி அசிங்கமா பேசியிருக்கீங்க, ஹிந்து பெண்களை பத்தி அசிங்கமா பேசியிருக்கீங்க, பார்ப்பனர்களை பத்தி அசிங்கமா பேசியிருக்கீங்க. எத்தனை சம்பவம், எத்தனை இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே போலாம். அண்ட் எதை கேட்டாலும் ஆமா நான் சொன்னேன், இப்ப என்ன, இப்போ இதை நான் ப்ரூவ் பண்றதுக்கு மேடையில நான் விவாதிக்க தயார் அப்படின்னு சொல்ற ஆள் தானே நீங்க. இப்ப திரு மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்றாரு, நான் போட்ட ஆடியோ உண்மை, ஏஐ ஜெனரேட்டட் கிடையாது, என்னால அதை ப்ரூவ் பண்ண முடியும், வாங்க விவாதிப்போம், நான் ரெடி, பப்ளிக்கா இதுதான் அப்படின்னு ப்ரூவ் பண்ண ரெடின்னு மாரிதாஸ் சொல்றாரு. அவரு கேட்கிற கேள்விக்கு வாங்க ஒரு மேடையில பப்ளிக்கா விவாதம் பண்ணுங்க, ப்ரூவ் பண்ணுங்க, இது உங்க வாய்ஸே இல்லை, இது ஏஐ ஜெனரேட்டட்னு. ஏன்னா எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் எல்லா மேடையிலயும் சனாதனத்தை பத்தியும் ஹிந்துக்களை பத்தியும் கேவலமா பேசியிருக்கீங்க. இப்போ அதை கேட்டா நான் ப்ரூவ் பண்ணிடுவேங்கிறீங்க. அப்போ இந்த மேடை உங்களுடைய வாய்ஸ் இல்ல அப்படின்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஒரு மேடை தானே. எதுக்கு லீகலா அவருக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்க? வாங்க, அவர் கேட்கிறாருல ஓப்பனா, வாங்க நான் ரெடி, நீங்க ரெடியா அப்படின்னு அவர் கேட்கிறாருல, ஏன் வர மாட்டேங்கிறீங்க? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க அந்த ஆடியோல சொன்னது முற்றிலும் உண்மையான விஷயங்கள், தலைமைக்கு எதுவுமே தெரியல அப்படிங்கறத பல கோணங்கள்ல நீங்க சொல்லியிருக்கீங்க. இதை தானே நாங்க எல்லாருமே சொல்றோம் என்டிஏல. அதனால இப்ப நீங்க என்டிஏக்கு ஸ்டார் கேம்பெயினர் ஆயிட்டீங்க, அதுதான் மொத்தத்துல நடந்திருக்கு. அதனால நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். இப்போ என்னதான் நீங்க சனாதனத்தை பத்தியும் ஹிந்துவை பத்தியும் தப்பா பேசியிருந்தாலும் அது எப்போதுமே நடக்கும், கர்மா அப்படிதான், இட் வில் பூமராங். அதனால உங்க வாயாலேயே உங்க தலைமை சரியில்லை, தலைமைக்கு எதுவும் தெரியாதுன்னு என்னெல்லாமோ நீங்க பேசினது வெளியே வந்துருச்சு. ஸோ யூ ஆர் ஒன் ஆஃப் அவர் ஸ்டார் கேம்பெயினர்ஸ் நோ. ஸோ வெரி குட் சார். ஆனா நாங்கெல்லாம் ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திரு மாரிதாஸ் அவர்கள் ஓப்பனா உங்களுக்கு சேலஞ்ச் விட்டுருக்காரு. இந்த சேலஞ்சை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எப்போ அந்த பப்ளிக்கா அந்த மேடையில் அந்த விவாதம் நடக்குதோ கண்டிப்பா நாங்கெல்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு நாங்க கண்டிப்பா கேட்க வருவோம், அது நிச்சயம். அடுத்தது, அதாவது டார்ச் எடுத்து டிவியை உடைச்சிட்டு இப்போ அந்த டார்ச்சை ஒழிச்சு வச்சுட்டு அந்த கட்சியோடையே கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு எம்பி ஆகிய மாண்புமிகு திரு கமல்ஹாசன் அவர்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை அவர் கட்சிக்குள்ள வந்துருச்சு. ஏன்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த தொகுதி எல்லாம் கேட்டு வாங்குறேன், உங்களுக்கு எம்எல்ஏ தொகுதி வேணும்னா, தட் இஸ் எம்எல்ஏ போஸ்ட் எந்த தொகுதிக்காவது வேணும்னா எனக்கு 50,000 ரூபாய் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி கேட்டாரு. எம்எல்ஏ சீட்டு வாங்கி தர முடியல, ஏன்னா தொகுதியும் கொடுக்கல. இல்ல நான் இந்த எலெக்ஷன்ல கேட்கவே போறது இல்ல, ஐ வில் சிப் திஸ் ஒன் அவுட் அப்படிங்கிற அளவுக்கு திரு கமல்ஹாசன் அவர்கள் பேசிட்டாரு. சோ அந்த 50,000 ரூபாய் கொடுத்தவங்க எல்லாருமே இவர்கிட்ட ரீஃபண்ட் கேட்கறாங்களாம். இது ஒரு தகவல் வந்திருக்கு. கொடுத்துட வேண்டியது தானேங்க, அதுல என்ன டிலேன்னு தெரியல, சீட்டை வாங்கி தர முடியல, அட்லீஸ்ட் ரீஃபண்டை கொடுக்கலாம். அதுல என்ன டிலே ஆயிட்டு இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல பாவம். பட் கேம்பெயின் பண்ண போறாரு, கண்டிப்பா திமுக ஜெயிக்கும் அப்படின்லாம் அவரு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்காரு. அவராலே 2021 ஜெயிக்க முடியல. எங்க வானதி ஸ்ரீனிவாசன் தி ஜெயண்ட் ஸ்லேயர் தோக்கடிச்சிட்டாங்க. இதெல்லாம் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கலைங்கிறதுனாலதான் குவைட்டா போய் ராஜ்யசபால நியமன எம்பியா சேர்ந்துட்டாரு. சரி, இங்க யாருக்காவது பாவம் கூடயே சுத்திட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அதுவும் காணும்.
இந்த லட்சணத்துல ரீஃபண்டும் தரமாட்டேங்கிறாராம், அதாவது டிலே ஆகுதான். இப்படின்னு ஒரே ஊர் பூரா சலசலப்பு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பார்ப்போம் அது எங்க போய் முடியுதுன்னு. அவங்க கட்சிக்குள்ளதான் அவங்க பேசி தீர்த்துக்கணும், நம்ம என்ன சொல்ல முடியும். ஆனா ஒண்ணு, தமிழகம் முழுவதும் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களுக்கு வந்துகிட்டு இருக்கிற கூட்டம் ஆன் த கிரவுண்ட் லெவல், இட் இஸ் ஸ்வெல்லிங். ஏன்னா அந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இஸ் ஸ்வெல்லிங். என்னதான் இருந்தாலும் 10 நாள்ல கவுந்துரும் சொன்ன ஆட்சியை 4.5 வருஷம் சிறப்பா நடத்தி காமிச்சிட்டாரு. அவரு கட்சியை தக்க வச்சுக்கிட்டாரு, சின்னத்தை தக்க வச்சுக்கிட்டாரு. யாரெல்லாம் அவர் எதிர்த்தாங்களோ எல்லாருக்கும் கரெக்டான ஆன்சர்ஸ கொடுத்துட்டாரு. சோ அவர் ஒரு உன்னதமான ஒரு தலைவர், ஒரு நல்ல தலைவர், நம்பகத்தன்மை இருக்கிற ஒரு தலைவருங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டாரு. இது இப்ப நான் மட்டும் சொல்லல, இது ஏற்கனவே பாஜகல இருக்கிற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் தெரியுங்கிறதுனால எடப்பாடி ஐயா கூட இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு எடப்பாடி அவர்கள் தலைமையில என்டிஏ ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரு அமித்ஷாஜி ஏடிஎம்கே இஸ் அவர் பிக் பிரதர் இன் தமிழ்நாடுன்ட்டாரு. யாரு? உள்துறை அமைச்சர். நாக்சல்ஸ கம்ப்ளீட்டா இந்த நாட்டிலேருந்து ஒழிச்ச உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஏடிஎம்கே இஸ் அவர் பிக் பிரதர்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு இங்க என்ன கிரவுண்ட் ரியாலிட்டிங்கிறது தெரியுது. ஆனா பாவம் இந்த பக்கம் இருக்கிற இந்த கூட்டத்துக்கு வருவோமா போறோமா என்ன செய்யறோம்? ஏன்னா பாவம் ரோட் ஷோ ட்ரை பண்றாங்க, பவுன்சர்ஸ் அதிகமா இருக்காங்க, மக்கள் கம்மியா இருக்காங்க. அதனால பலூன் எல்லாம் வச்சு கவர் அப் பண்ண பாக்குறாங்க. என்ன பண்ணாலும் செல்ஃப் எடுக்க மாட்டேங்குது. அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ எல்லா தலைவர்களும் இந்த கூட்டணியில, அதாவது திமுக பிளஸ் கூட்டணியில பேசுறவங்க எல்லாம் ஒரு ஆத்திரத்தோடையே ஒரு பதட்டத்தோடையே பேசுறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் ஒரு ஆத்திரத்தோடையும் ஒரு பதட்டத்தோடையும் தான் பேசுறாங்க. ஏன்னா தோத்துரு போறோங்கிறது கண்டிப்பா கன்ஃபார்மா தெரியுது. அதனால this only is proving, இதை நான் பல நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இட் இஸ் ப்ரூவிங் people of Tamil Nadu are not fools. அவங்களை ஏமாத்த முடியாது. ஏப்ரல் 23 கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சி வரத்துக்கு உண்டான எல்லா அறிகுறியும் கன்ஃபார்மா இருக்கு. இந்த சமயத்துல பாஜகல இந்த எலெக்ஷனுக்கு என்ன ஸ்டார் கேம்பெயினரா நியமிச்ச கட்சி தலைமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய சார்புல என்னெல்லாம் நான் வேலை செய்யணுமோ கடந்த 13-14 வருஷங்களா பூத் லெவல்ல இருந்து பிரச்சாரம் வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். என்னோட உழைப்பை ரெகக்னைஸ் பண்ணி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து, அதாவது இந்த ஸ்டார் கேம்பெயினர் லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் நேம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி, 39th நேம் YG மதுவந்தி. இந்த பெருமையே எனக்கு போதும். ரொம்ப பெரிய பெருமை, ரொம்ப பெரிய பிளெஸிங். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.